ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டி மயிலின் குறும்புகள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் பேசி போர் அடிக்க விரும்பலை. நான் ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ள போயிடுறேங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஜேர்னி. என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில், அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது கல்யாணம் ஆன புதுசில் எவ்வளோ வெயிட் இருந்தேன், இப்போ எவ்வளோ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆக போகுது. இப்போ எவ்வளோ வெயிட்டில் இருக்கேன், நான் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் மறக்காமல் நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலையா அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லுங்கள். இதில் வந்துட்டு நான் என்னோடய ஃப்ளாப் ஆன ஜேர்னியை தான் சொல்ல போகிறேன். இது வந்துட்டு நான் சக்ஸஸ்லாம் ஆகலைங்க, இன்னுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேல் தான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுவேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோ இருந்தேங்க. 33 டு 35 கிலோ தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே நானாக நினச்சாலுமே உடம்பு போடவே இல்லைங்க. கல்யாணம் ஆன புதுசுலேயும் அதே வெயிட்டில் தான் இருந்தேன். போக போக அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒவ்வொரு கிலோவோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் எதுவும் தெரியல, ஏன்னா அப்போ ஒல்லியாக இருந்ததுனால சரி ஓகே உடம்பு போடுறது நல்லதானே, ஒரு 40 கிலோவில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. நான் கன்சீவ் ஆகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆனேன். அப்போ என்னோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா 42 இருந்துச்சு. அண்டு 42 தான் இருந்துச்சு. அண்ட் அந்த கன்சீவ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 42லேருந்து இப்போ எனக்கு வந்துட்டு 52 வந்து நிற்கிதுங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்லாம் சொல்ல முடியாது, என்னால் ஃபாலோ பண்ண முடியல. வெயிட் லாஸ் வந்துட்டு ஆகவே மாட்டேங்குதுங்க. நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், என்னோடய ஜேர்னி எப்படி இருந்தது, என் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். சாரி, ஸ்க்ரீன் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் இதாகிட்டேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்த பிறக்கும்போது ஒரு 68 கிலோ இருந்தேன். குழந்த பிறந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு 5 நாள், அப்போவே என்னோடய வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 65 வந்துருச்சு. அப்போவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி ஓகே, ஒன்றுமே பண்ணாமலே நம்ம 3 கிலோ வந்துட்டு ஒரு 5 நாளில் குறைஞ்சிட்டோம். ஸோ இந்த வெயிட் வந்துட்டு இப்போ போட்ட வெயிட்டு தானே, அதனால சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு 5 நாள் கழித்து செக்கப் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா 60 வந்துருச்சு. அப்போ எனக்கு இன்னுமே கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. சரி ஓகே, 5 கிலோ வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு குறைச்சிட்டோம், அதனால் கண்டிப்பாக குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு 45 நாளில் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வெயிட் வந்துட்டேன். ஒரு 50 கிலோவில் வந்துட்டேன். இவ்வளோ வந்துட்டு 45 நாளில் குறையிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஒரு 6 மந்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு 47, 48 அந்த ரேஞ்சில் வந்துட்டு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, தொப்பையும் குழந்த பெற்றும் தொப்பை எதுவும் இல்லை, 47 கிலோவில் வந்துட்டோம், போதும், இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே போதும்னு சொல்லி நினச்சேங்க. அதுக்கப்புறம் தான் வினயமே ஆரம்பிச்சுது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி மயிலை நான் கையிலேயே பிடிச்சிக்கிட்டே திரிவேங்க. அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவே வந்துட்டு ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சு. இப்போ அவன் கொஞ்சம் பெரிய பையனானதுனால எனக்கு அவனை பார்த்துக்கிற வேலை வந்துட்டு கம்மியாயிருச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா மெயின் ரீசனாக வந்துட்டு உடம்பு போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இன்டேக் எடுத்துட்டேன். முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இன்டேக் பண்ணேன். அண்ட் அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்வீட் எடுக்க ஆரம்பித்தேன். ஸ்வீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உடம்பு போடுங்க. ஸ்வீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஏதாவது என்னால் செய்ய முடியல, கீழே குமிச்சு எடுக்க முடியல, அம்மா அதை ஒன்றே எடுத்து கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, எடுத்து கொடுத்துட்டு போவேம்மா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, உடம்பு தான் வர வர புசு புசுன்னு போட்டுட்டு போதே ஒழிய வேலை ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, ஃபஸ்ட்டு ஒழுங்காக உடம்பு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நம்ம அம்மாவே உடம்பு குறைக்கணும்னு சொல்கிறாங்களே, சரி ஓகே உடம்பு குறைக்கணும்னு நினைப்பேன். அடுத்தது என் புருஷன், அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னடி வர வர வயிறு தொப்பை போட்டுகிட்டே போகுது, ஒழுங்காக வைத்த குறை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நம்ம புருஷன் சொல்கிற அளவுக்கு குண்டாயிட்டோமா, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு உடம்பு குறைக்கணும்னு சொல்லி நினச்சேங்க. அடுத்தது ஹைலைட் என்னென்னா என் பையன் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னம்மா வர வர வயிறு பெருசாகிட்டே போகுது, உள்ள குட்டி பாப்பா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இல்லைடா தொப்பன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு உடம்பு குறைமா அப்படின்னு அவன் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து நிற்கிறேன். சரி ஓகே, இனி நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது, வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேங்க.
எந்த வாய் வந்துட்டு உடம்ப குறைன்னு சொல்லுச்சோ, நம்ம சாப்பிடாம இருந்தா அதே வாய் தான் பார்த்தீங்கன்னா, "என்ன சாப்பிடவே மாட்டேங்கிற, ஒழுங்கா சாப்பிடு அப்புறம் அல்சர் வந்துரும், உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்லுவ, ஒழுங்கா சாப்பிடுன்னு" சொல்றாங்க. முக்கியமா எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா போட்டு கொண்டு வந்து இந்தா சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லி குடுத்துறாங்க. அது கொஞ்சமாலாம் போட்டு வந்து குடுக்கறது இல்லங்க. அப்படியே நெறைய கொண்டு வந்து போட்டு சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லிர்றது. அடுத்தது என் புருஷன். ஒரு வேள கம்மியா சாப்பிடாம இருக்க விட மாட்டாரு. ஒரு வேள கம்மியா சாப்பிட்டனாவே, "இவ்வளோ தான் வந்துட்டு சாப்பிடுவியா? இத சாப்பிட்டு தான் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்க போறியா? ஒழுங்கா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. சரி ஓகே. இவங்க தான் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, இவங்க சொல்றாங்கன்னு இல்ல, நம்ம நாக்க அதுக்கு மேல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருங்க சாப்பாடு போட்டு குடுத்தா இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு வைக்க முடியாது. அத பார்த்ததுமே நம்மளுக்கு சாப்பிடணும்னு சொல்லி ஆசை வந்துருது. அதனால நான் சாப்பிட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டு என் பையன். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது எங்க அப்பா வெளியில போயிட்டு வந்தாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தியா? எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தியான்னு?" சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எங்க போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வராம வரமாட்டாரு. காலையில பார்த்தீங்கன்னா, மெதுவடை, வடை, இனிப்பு போண்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருவாரு. வந்ததுமே வாங்கிக்குவான். ஆசைக்கு ஒரு ரூவா சாப்பிடுவான். இல்ல சுத்தமாவே சாப்பிடாம இருந்த நாட்களும் இருக்கு. சாப்பிட்டு, "அம்மா இந்தாம்மா உனக்காக அப்பச்சி வாங்கிட்டு வந்ததுன்னு" சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துருவாங்க. சரி நம்மளுக்கு அத பார்த்தோனே டெம்ப்ட் ஆயிரும். நல்லா மொறு மொறுன்னு சூடா மெதுவடை இருக்கிறத பார்த்ததுமே. சரி ஓகே வெயிட் லாஸ்ல இருக்கோம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருவேங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, யாருமே அத சாப்பிட மாட்டாங்க. ஐயோ! வேஸ்ட்டா தூக்கி போடுறோமே, இவ்ளோ காசு போட்டு வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டா போயிருமேன்னு சொல்லிட்டு நானே சாப்ட்டுருவேன். ரூ. 1 சாப்பிடலாம்னு சொல்லி எடுப்பேன். ஆனா அதுக்கு மேல நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே சாப்ட்டுருவேன். இப்ப மதிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. கரும்பு ஜூஸு, பாதாம் மில்க்கு, ஃப்ரூட் மிக்ஸரு, ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு சும்மா இருக்குமா? அவன் பாதி குடிப்பான். மீதிய எனக்கு கொண்டு வந்து குடுப்பான். அவன் குடுக்கலனாலும் நானே எனக்கு கொஞ்சம் குட்றா குட்றான்னு சொல்லி கேட்டு குடிச்சிடுறேங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, சில்லி அண்ட் பஜ்ஜி பலகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா வந்துட்டு ரூ. 10க்கு 3ஓ 4ஓ போட்டு கட்டி குடுப்பாங்க. குழம்போட கட்டி குடுப்பாங்க. அந்த மாரி பலகாரம்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அத வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் இதுக்கு பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வந்தா பிஸ்கெட்டு, முறுக்கு, மிக்சரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவரு தனியா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. அதையும் அவன் சாப்பிட மாட்டான். கேட்கறதோட சரி. அது எல்லாமே சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான். எனக்கு அவனுக்கு இன்னும் வீட்ல யாராவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் சாப்பிடலாம். இங்க வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனையே இல்லங்க. எல்லா ஸ்நாக்ஸுமே எனக்கு ஒருத்திக்கு தான். நான் எல்லாத்தையும் சரி நமக்கு தானே, எல்லாமே நம்ம தானேன்னு சொல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப கடைசியா வந்துட்டு நிக்கிற வெயிட் பார்த்தீங்கன்னா 52ல வந்து நிக்கிறேன். நானும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி 1 நாள் ட்ரை பண்ணுவேங்க. 2 நாள் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு மேல என்னால சத்தியமா தாக்கு பிடிக்க முடியலங்க. நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஐயோ! உடம்பு வந்துட்டு போட்டுருச்சே, சரி போய் எக்சர்சைஸ் பண்ணி கண்டிப்பா உடம்ப குறைக்கணும். நம்மளால சாப்பாட்டுல தானே குறைக்க முடியல. சரி நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு எக்சர்சைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம போய் எக்சர்சைஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே எக்சர்சைஸ் அதிகமா பண்ணோம் அப்படின்னா உடம்பு குறையும்னு சொல்லிட்டு போயிட்டு, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். டக் வாக்கு, கீழ உட்காந்து எந்திரிக்கிறது, நெறைய எக்சர்சைஸ் YouTubeல பார்த்து ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டே. எங்க அம்மா திட்டுவாங்க. இதெல்லாம் குதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு வந்து காட்டுல வேலை செஞ்சோன்னா உடம்பு தன்னால குறைய போகுது. எனக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அம்மா போம்மா என்னாலலாம் வந்து வெயில்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, எந்திரிக்கவே முடியாதுங்க. அப்படியே தொடலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி போயிரும். ஐயோ! இந்த ஒர்க் அவுட் நம்மளுக்கு ஆகாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாட்டுல கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு வேளை சாப்பிடாம இருப்பேன். காலையில சாப்பிட மாட்டேன். மதியம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி வரைக்கும் தாக்கு புடிச்சுருவேன். 10 மணிக்கு அப்புறம் வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு போட்டு சாப்பிடுவேன். சரி ஓகே. இப்ப சாப்பிட்டு 1 மணி நேரத்துல என்ன ஆயிரப்போகுது? மறுபடியும் சரி ஈவினிங்ல இருந்து கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லி நெனைப்பேன். ஆனா வந்துட்டு கண்டிப்பா முடியாதுங்க. என்ன மாரி இந்த மாரி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணணும். என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்துட்டு வாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து வெயிட் லாஸ் வந்துட்டு ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னால தனியா ஸ்டார்ட் பண்ண முடியாது. அண்ட் தனியா ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படின்னா, என்னால ஃபர்தரா கன்டின்யூ பண்ண முடியாது. இந்த மாரி வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வீடியோல வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அதனால நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ வந்துட்டு கன்டின்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்துட்டு நான் ட்ரை பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஜர்னிய வந்துட்டு கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஜர்னி எப்படி போச்சு? நீங்க எவ்வளோ வெயிட்ல இருந்தீங்க? இப்போ எவ்வளோ வெயிட்ல வந்து நிக்கிறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் ஃபர்தரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்ந்து வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னிய வந்து கன்டின்யூ பண்ணலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.